ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீட்டில் வைக்கக்கூடிய இண்டோர் பிளான்ட்டுக்கு கார்ட்போர்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பாட் பண்ணிவிட்டு ப்ளஸ் மேக்ரிமி கார்டால் அதை எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாட் பண்ணலாம். இது செய்கிறதுக்கு கார்ட்போர்ட் பாக்ஸ் அப்புறம் டெனிம் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி செய்யலாம். இந்த பாட்டுக்கு பிளான்டர் செய்கிறோமோ அந்த பாட் மெஷர்மெண்ட்க்கு 1 inch பிக்கர் சைஸில் செய்யுங்க. அப்போ தான் பிளான்ட் இருக்கிற பாட்டை ஈஸியாக மூவ் பண்ண முடியும். இப்போ பிளான்டருக்கு பேஸ் பண்ணலாம். இதுக்கு கார்ட்போர்ட் ஷீட்டில் 2 சர்க்கிள் கட் பண்ணிக்கலாம். பிளான்டரோட டாப் பார்ட்டுக்கு இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் கட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு 1 inch கேப் விட்டு லைட் ஃபோல்ட் பண்ணணும். அப்போ தான் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புக்கு இந்த பிளான்டர் வரும். அப்புறம் இந்த ஷீட்டில் டவுனில் 2 inchக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ண அப்பர் பார்ட்டுக்கு நேராக இந்த 2 inchஸில் சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபோல்ட் பண்ணுறப்ப இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ஒரு பர்ஃபெக்டான ஒரு லுக்கில் வரும். கட் பண்ண பார்ட்டை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் 2 எட்ஜஸையும் ஜாயின் பண்ணி செல்லோ டேப் போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். அப்புறம் டவுன் பார்ட்லேயும் டேப் ஸ்டிக் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. வேணும்னா சைட்லேயும் இது மாதிரி டேப் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ பிளான்டர் பேஸ் 2 சர்க்கிள் இருக்குல்ல, அதை இந்த பேஸ்கெட் டவுன்லேயும் பேஸ்கெட் இன்சைட்லேயும் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த பேஸ்கெட்டில் ஸ்டிக் பண்ண பேஸ் பார்ட் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஓல்ட் ஜீன்ஸ்லேருந்து டெனிம் ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த பேஸ்கெட்டை ரேப் பண்ணலாம். மேலே ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டவுனில் இது மாதிரி ஸ்லிட் பண்ணி ஸ்டிக் பண்ணணும். நல்லா சூப்பராக பிளான்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் மேக்ரிமி கார்டை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். இப்போ பிளான்டர் சுற்றி எவ்வளோ கார்டு வேணுமோ மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ 56 சென்டிமீட்டரில் 8 கார்ட்ஸை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிளான்டர் டாப் பார்ட்டை மெஷர் பண்ணி கட் பண்ண கார்டை வாலில் ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த 8 கார்ட்ஸை யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறோம். இந்த 8 கார்ட்ஸை இப்படி நாட் போட்டு ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 கார்டை விட்டுட்டு ஸ்கொயர் நாட் போட ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்கொயர் நாட்டுக்கு 4 கார்ட்ஸை யூஸ் பண்ணி நாட் போடணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து நாட் போடலாம். லெஃப்ட் ஹேண்ட் கார்டை 4 ஷேப்பில் வச்சுட்டு ரைட் ஹேண்ட்லேருந்து இப்போ கார்டை உள்ளே விட்டுட்டு வெளில இப்படி புல் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு நாட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் கார்டில் முன்னாடி நாட் போட்ட மாதிரி தான் ரைட் ஹேண்ட் கார்டை 4 ஷேப்பில் வச்சு லெஃப்ட் ஹேண்ட் கார்டை உள்ளேருந்து வெளியில் புல் பண்ணி நல்லா டைட்டாக நாட் போட்டுருங்க. அவ்வளோதான் ஸ்கொயர் நாட். இது மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவில் இன்னும் 2 ஸ்கொயர் நாட் போடணும். டோட்டலாக ஃபர்ஸ்ட் ரோவில் 3 நாட்ஸ், செகண்ட் ரோவில் 2 நாட்ஸ், ஃபைனலாக 1 நாட் போடலாம். இது பார்க்க ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும்.
ஃபர்ஸ்ட் ரோ முடிச்சாச்சு. செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் ரோவில் போட்ட மாதிரி தான் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 கார்டை விட்டுட்டு 2 ஸ்கொயர் நாட் போடலாம். ஃபைனலாக லாஸ்ட்டாக ஒரு ஸ்கொயர் நாட் போட்டாச்சு இந்த தேர்ட் ரோவில். இப்போ இந்த ஸ்கொயர் நாட்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு டயகனல் நாட் போட போகிறோம். இந்த நாட் போடுறதால இதுக்கப்புறம் பண்ண போகிற ஒரு ஃபெதர் லுக்கை இது நல்லா டிஃபைனாக காட்டும். இப்படி இந்த 2 கார்டையும் ட்விஸ்ட் பண்ணி ஒரு கார்டை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இன்னொரு கார்டை இப்படி ரொட்டேட் பண்ணி மேலே வச்சிடலாம். இது மூவபிளாக தான் இருக்கும். இதே கார்டை மறுபடியும் ரொட்டேட் பண்ணி லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த கார்டோட எண்டை இந்த லூப்புக்குள்ளே விட்டு வெளியே புல் பண்ணி நாட் போட்டுடலாம். இப்போ இது ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா கார்ட்ஸ்க்கும் இப்படி நாட் போட்டுடலாம். இப்போ லெஃப்ட் சைடில் போட்ட மாதிரி நாட்ஸை ரைட் சைடில் போடலாம். இப்போ 2 சைட்லேயும் டயகனல் நாட் போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற டயகனல் நாட் கொஞ்சம் மேலே இருக்கும், லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கீழே இருக்கும். இந்த 2 சைடையும் கனெக்ட் பண்ணி சேம் நாட் யூஸ் பண்ணி போடுறப்ப 2 சைடும் ஈக்குவலாக ஆகிடும். 8 கார்ட்ஸை யூஸ் பண்ணி எவ்வளவு டிசைன் பண்ண முடியுமோ அவ்வளவு டிசைன் பண்ணிக்கலாம். என்னோடய பிளான்டருக்கு இது மாதிரி 9 பேட்டர்ன் பண்ணேன். நீங்கள் எடுக்கிற பிளான்டரை பொறுத்து இந்த பேட்டர்னை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கிங்க. இந்த நாட்ஸ் எல்லாம் போட்டு முடித்த பிறகு டவுனில் இருக்கிற கார்ட்ஸை ஒரு ஃபெதர் லுக்குக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம்.
இந்த கார்ட்ஸ்லாம் ட்விஸ்டடாக இருக்குல்ல, இதை இப்போ அன்ட்விஸ்ட் பண்ணலாம். டவுனில் இருக்கிற எல்லா கார்ட்ஸும் அன்ட்விஸ்ட் பண்ண பிறகு இப்படி கோம்ப் வச்சு ப்ரஷ் பண்ணலாம். இப்படி ப்ரஷ் பண்ணுறதால இந்த கார்ட்ஸில் இருக்கிற த்ரெட்லாம் தனித்தனியாக வந்துடும். இந்த த்ரெட்ஸ்லாம் ஓப்பன் பண்ண பிறகு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பேட்டர்னில் நீங்கள் கட் பண்ணணுமோ அந்த பேட்டர்னில் கட் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். அப்புறம் த்ரெட்ஸ்லாம் ஓப்பன் பண்ண பிறகு சிசர் யூஸ் பண்ணி இப்படி ஷேப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஷேப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பிளான்டரில் இந்த டிசைனிங் பார்ட் வைக்கிறப்ப இது ஹேங்கிங்கில் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட்டோட ஷேப் மாறும். ஸோ இந்த ஃபெல்ட் ஷீட் யூஸ் பண்ணி இந்த த்ரெட் ஷேப்க்கு கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் போட்டு அதில் ஸ்டிக் பண்ணிட்டா அதோட ஷேப் மாறாமல் அப்படியே இருக்கும். இந்த ஃபெல் ஷீட் ஸ்டிக் பண்ணுற ப்ராசஸ் வேணாம், வேறு ஏதாவது அல்டர்னேட் ப்ராசஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் ஸ்டிஃப்னஸ் ஸ்ப்ரேன்னு இருக்குது. இந்த ஸ்ப்ரேயை வந்து இந்த த்ரெட் மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அதோட ஷேப் மாறாமல் அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்படி கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த ஃபெல் ஷீட்டை ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த பிளான்டர் மேலே இந்த டிசைன் பண்ண கார்டை சிலிக்கான் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டா பியூட்டிஃபுல்லான இண்டோர் பிளான்டர் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.